வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு மிக ஆழமான அதே ஒரு சென்சிட்டிவான ஒரு தலைப்பை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னது? இழக்கக்கூடாத இழப்பு. அது ஒருவராக இருக்கலாம், அது ஒரு உறவாக கூட இருக்கலாம், ஏன் அது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம், இல்லது நமது கனவாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த இழப்பை நாம் எதிர்கொள்வது சுலபம் கிடையாது. ஆனால் அதை சமாளிக்க ஒரு வழி இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில சில இழப்புகள் இருக்குது, அதை திரும்ப பெறவே முடியாது, அதை மறக்கவும் முடியாது, அதை ஏற்க கூட மனசு தயாராக இருக்காது. நீங்க இப்ப ஒரு பெரிய இழப்போட போராடிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாட் இஸ் இர்ரெக்கவரபிள் லாஸ்? இது சாதாரண இழப்பு கிடையாது, அது உயிருக்கு மேலான ஒருவரை இழப்பது, உண்மையான காதல் முடிவடைவது, வாழ்நாள் கனவு நொறுங்குவது. இந்த மாதிரி இழப்புகள் நம்மை மட்டும் இல்லை, நம்ம அடையாளத்தையே உடைக்குது. ஓகே, வாட் இஸ் ஹர்ட்ஸ் சோ மச்? நாம் அதில் முழுமையாக இருந்ததால, அது நமக்கு அர்த்தம் கொடுத்ததால, நம்ம எதிர்காலத்தையே அதில் கட்டியதால நாம் அந்த விஷயத்தை மட்டும் இழக்கல, அதோட சேர்ந்து நம்ம எதிர்காலத்தையும் இழந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப மறுப்பு, டினை, கோபம், ஆங்கர், ஏன் நான் தான், ஒய் மீ, வறுமை, எம்டினஸ், இந்த எல்லா உணர்ச்சிகளும் தவறு கிடையாது. அது நம்ம மனசு ஹீல் ஆகிற ப்ராசஸ். ஹவு டு ஃபேஸ் த லாஸ்? ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். அக்செப்ட் பண்ணாம ஃபேஸ் வரவே வராது. நாம ஏற்றுக்கொண்ட நாளே அது நம்ம ஹீல் ஆரம்பிச்சிடுச்சு, நாம சரியாக ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் பாயிண்ட், எதையும் தள்ளிவிடக்கூடாது, பெயினை அவாய்ட் பண்ணவே கூடாது. நாம தவிக்கிற ஒவ்வொரு நொடியும் அது இன்னும் ஆழமா நம்மளை துரத்தும். த தேர்ட் பாயிண்ட், நம்மளோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும், அழணும், எழுதணும், பேசணும். அழுவது பலவீனம் இல்லை, அது ரிலீஸ். த ஃபோர்த் பாயிண்ட், நினைவுகளை எதிரியாக பார்க்கக்கூடாது. அது வலி தரும், ஆனால் அது அழகானது. அந்த நினைவுகள் இல்லைன்னா அந்த மனிதரும் அந்த அனுபவமும் மீனிங்ஃபுல் ஆகவே ஆகாது. ரீபில்டிங் யுவர் செல்ஃப், புதிய ரொட்டீன், சிறிய கோல்ஸ், செல்ஃப் கேஸ், இது இப்படி நம்மளை ஒரு புதிய நோக்கில் கொண்டுட்டு போகணும். நீங்க இழந்தது உங்க வாழ்க்கையே கிடையாது, அது ஒரு பகுதி மட்டும்தான். அது முடிஞ்சது, ஆனா நாம இன்னும் முடிஞ்சிடல. சில இழப்புகள் நம்ம உடைக்க வரல, அது நம்மை மறுபடியும் உருவாக்க வருது அப்படிங்கிறத நான் நம்பணும். நாம இப்போ புரோக்கன்னா அது உங்க முடிவு கிடையாது, அது நம்ம முடிவு கிடையாது, அது ஒரு புதிய ஆரம்பம். நாம இழந்தது திரும்ப வராது, ஆனா நாம மீண்டும் மகிழ்ச்சி அடைய முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. நம்புங்க, ஒரு நாள் இந்த வழியோட கூட நாம அமைதியா வாழ கத்துக்கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்க ஸ்டோரியை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா படிப்பேன். இழப்பு நம்மை காலி பண்ணும், ஆனா அந்த காலியான இடத்துல தான் புதிய வாழ்க்கையே நிரம்பும். நன்றி.